Hello students, important problem series lesson number 7 இருக்கோம் நம்ம. இந்த lesson number 7 exercise problem number 2. சரியா, இது ஒரு important problem. எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். Young's double slit experimentல பாத்தீங்கன்னா 62 fringes வந்து screenல தெரியுதாம். சரியா, அப்ப இந்த fringes உடைய நம்பரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், n1 ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு கிடைக்குதா, 62 கிடைக்குதாம். அப்போ are seen on the screen for a sodium light. என்ன light யூஸ் பண்ணிருக்காங்க, sodium light யூஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய wavelength உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 5893 ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா, 5893 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா உங்களுக்கே தெரியும் into 10 power minus 10 ன்னு அர்த்தம். if a violet light of wavelength, அடுத்து இன்னொரு wavelength கொடுத்திருக்காங்க. அந்த wavelength எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். 4359 கொடுத்திருக்காங்க. 4359 அதுவும் ஆம்ஸ்ட்ராங்லயே கொடுத்திருக்காங்க. சரியா, into 10 power என்னது minus 10 ன்னு வரும். is used in place of sodium light. அப்ப first sodium light அனுப்புறாங்க, 62 fringes கிடைக்குது. அடுத்து அந்த sodium light எடுத்துட்டு எதை வைக்கிறாங்க, violet color light பாஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு fringes நமக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. கிளியரா இருக்கா, क्वेश्चन புரிஞ்சுச்சா? ரைட். அப்ப இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம பேண்ட் வித் ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, அந்த ஃபார்முலாவை எடுத்துப்போம். Equations are for fringe width in கொடுத்திருப்போம்ல, that is beta is equal to lambda, கரெக்டா, capital D divided by small d அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப இந்த fringes நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, ரெண்டு சைடு என்ன பண்ணிப்போம், நம்ம n ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்ப n beta equal to n lambda d by small d. அப்ப இங்க நம்ம ரெண்டு லைட் யூஸ் பண்றோம்ல, அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷனா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இது எப்படி எழுதுறோம் பாருங்க, இப்ப இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஜெனரல் ஃபார்முலால இருந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, n1 lambda 1 d divided by capital D small divided by small d equal to, கரெக்டா, எப்படி மாறும் நம்மளுக்கு, n2 lambda 2 capital D divided by small d. capital D small d நமக்கு மாற போறது இல்ல, கரெக்டா. அப்ப இது என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு என்ன பண்ணிடுங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க, என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, இது அப்படியே எடுத்து எழுதுங்க, n1 lambda 1, கரெக்டா, எஸ், n1 lambda 1 equal to என்னன்னு வரும் இந்த இடத்துல நம்மளுக்கு, n2 lambda 2 வரும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு யார் தான் வேணும், n2 தானே வேணும் நம்மளுக்கு. அப்ப n2 மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் நம்மளுக்கு, n2 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா n1 lambda 1, கரெக்டா, divided by lambda 2 divided by lambda 2. அப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் பாருங்க. n1 உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, n1 உடைய வேல்யூ 64 ன்னு கொடுத்திருக்காங்களா, சாரி 62 ன்னு கொடுத்திருக்காங்க, கரெக்டா, 62 into lambda 1 உடைய வேல்யூ எவ்வளோ, 5893 into 10 to the power of minus 10, கரெக்டா. ஏன் 10 to the power of minus 10, ஏன்னா அது ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கு, divided by lambda 2. lambda 2 வேல்யூ எவ்வளோ, 4359 into 10 to the power of minus 10. அப்ப இந்த 10 to the power of minus 10 கீழே மேலே அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப நீங்க இதை ஃபர்தரா சால்வ் பண்ணோம்னா, சரியா, இதை ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, n2, சரியா, நம்பர் ஆஃப் fringes அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கிடைக்கும்னா நம்மளுக்கு 84 ன்னு கிடைக்கும். சரியா, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணீங்கன்னா you will get this answer. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் டிவிஷன்லாம் பண்ணி காட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டு. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு ஈஸியான லாக் அண்ட் ஆன்டி லாக், அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளமுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா, ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் உட்காந்து மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 minutes 15 minutes கிட்ட போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் கொஞ்சம் நிறைய போடணும். சரியா, ரைட். தேங்க்யூ ஸோ மச்.